என்னது இட்லியா? என்னது முட்டை ஓட்டா? நேற்று வாங்கிட்டு என்ன நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க? அதான் சொல்கிறேன், இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க. சாந்தா பத்தியா, நேற்று வாங்கிட்டு வந்தது என்ன சாப்பிடாம வச்சிருக்கீங்க? சாதா பத்தியா வாங்க, நேற்று வாங்கிட்டு வந்தது என்ன அப்படியே வச்சிருக்கீங்க? முட்டை ஓட்டை சாப்பிடாம நேற்று வாயில விட்ட விட்டு இன்னும் நிற்காம வச்சிருக்கீங்க. ஆனதே எனக்கு தெரியாது. தலைவலி நேற்று வந்து முட்டை வச்சுலாம் வாங்கி வராது. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் மழைங்க. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, மழையை பாருங்கள், மேகம் பாருங்கள் எப்படி மழை வந்து இருந்துட்டு வருதுங்க. அதாவது இன்றைக்கி வந்து மழை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 5-7 தேதி வரைக்கும் மழை சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள் மழையை பார்த்தீங்களா, மழை இருந்துட்டு வருது பாருங்கள். இப்போ மழை வர தூரல் ஆரம்பிக்குது. ஏதாச்சும் ஓகே நம்ம போய் மாடியில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் குட்டீஸ்லாம் மாடியில் போய் பார்த்துட்டு இருந்தோம். கீழேலாம் போய் மழையில் போய் ஆடவும் கீழேயே போயிடும் அப்படின்ட்டு மாடியிலேருந்து கீழே வந்துட்டோங்க. கீழே வந்து பார்த்தா அம்மா வந்து அங்கே கீழே அடுப்பில் சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தாங்க. மழை வரவும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஆனால் சொல்லிட்டு சிலிண்டர் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ உள்ளே தூக்கிட்டு வந்து வச்சாங்க. அப்போ அதை போய் சிலிண்டர் வச்சுட்டு சரி மறுபடியும் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்தீங்க பாருங்கவா. வாழை மரத்துலலாம் மழை எப்படி மழை தண்ணி எப்படி ஊற்றணும், இதில் எல்லாம் மண்டபம் அந்த கொண்டையை மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மழை பெஞ்சது வருதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளே பூ வந்துட்டேன். சரி மழை விட்டதுக்கப்புறம் மல்லிகைப்பூ பிடிக்கலாம் சுட்டு விட்டாச்சுங்க. செம்பருத்தி பூ பார்த்தீங்களா எப்படி ரெட் கலரில் இருக்குங்க. ரெட் கலர் செம்பருத்தி பார்த்தீங்களா, நல்லா ரெட்டை செம்பருத்தி. அது செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி வந்து நான் வச்சது வந்து நிறையா பூ போட்டுச்சு. இப்போ என்னமோ 4-5 பூ அதுக்குள்ளே தாங்க பூ கம்மியாயிடுச்சு. மழையை பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளெல்லாம் மழை பயங்கரமாக வருது பாருங்கள். தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. சரி இந்த இங்கே வந்து மழையில் இந்த மரத்துலேருந்து ஒவ்வொரு சுட்டாக விழுது பார்த்தீங்களா, தண்ணி இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சு. அப்புறம் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. சரி இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஒரு டீ ப்ளஸ் ரஸ்கோட தொட்டு சாப்பிட்ற சுகமே தனிங்க. டீ லவர்ஸ்க்கு வந்து இதோட டேஸ்ட் எப்படிங்கிறது தெரியும். இந்த மழை கிளைமேட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா. யாருக்கு இந்த மாதிரிலாம் மழை பெய்யும் போது அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே டீ ப்ளஸ் ரஸ் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. டீ குடிச்சு மறுபடியும் மழை விட்டுருச்சான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. அப்படி தானே மழை பெஞ்சிட்டாங்க. அதை பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் போடாங்க. ஃபஸ்ட்டு வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10 காய் விட்டுருந்துச்சு. அப்போ அதை ஸ்ப்ரிங் சாப்பிட்டா அப்போ அடுத்த பூ பூத்துருக்குங்க. அதுக்குள்ளே பாப்பா தலை சீவமா எனக்கு தலை சீவிடு அப்படின்னாங்க. சரிட்டு அவங்களுக்கு தலையை சீவி விட்டுட்டு இந்த கிளைமேட்டுக்கு பானிபூரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பானிபூரி கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பானிபூரி வந்து நம்ம வந்து பானிபூரி வந்து நம்ம வெளியெலாம் வாங்க மாட்டாங்க. அந்த அப்பளம் மாதிரி இருக்கும்ல லூஸில், அதை வாங்கி நம்ம வச்சுக்கிறது. வச்சுட்டு வந்து வீட்டிலே நம்ம வந்து நல்ல சுத்தமான நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயில் வந்து போட்டு எண்ணெய் பானிபூரி பொழிச்சு எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிட பிடிக்குமான்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். இல்லை நான் வெளியே சாப்பிடுவேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம வெறும் பானிபூரி மட்டும் நம்ம சாப்பிட முடியுமா, அதுக்கு வந்து அந்த ரசம் வேணும் பார்த்தீங்களாச்சு, அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பானிபூரி போட்டு ஊற்றி சாப்பிட்றதாங்க. கம்மியாக பிடிக்காம அது செஞ்சுட்டு இருக்கும்போதே முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. ஆம்லேட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்து பார்த்துட்டு முட்டைக்கு ஆம்லேட்டுக்கு மெயின் வந்து வெங்காயம் தான். வெங்காயத்தை அப்படியே பூவாக அப்படியே சின்னதாக நறுக்கி வச்சுட்டு சின்னதாக நறுக்கி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோங்க. அடுத்து என்ன, முட்டையை தானே, முட்டையை எடுத்து உடச்சி ஆஃப் ஆகி ஆம்லேட் போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி முட்டையை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து டக்குன்னு தட்டி 10 முட்டையும் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்து பாத்திரத்துலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்களா, அதுக்கு வந்து முட்டை, வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 4-5-10 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வர மிளகா சேர்க்கறதாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நான் மிளகா பொடியை தான் யூஸ் பண்ணுவேன், எங்கள் பிள்ளைய வந்து மிளகாயை கடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வரமிளகா தூள் வந்து லூஸில் இருக்கும் பார்த்தீங்களா,
அதை வந்து நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம வந்து காரம் நமக்கு வந்து எப்படி விழுது நம்மளுக்கு தெரியும். போட்டுட்டு அதையும் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஆட்டும் வச்சுட்டு நம்ம மல்லிகைப்பூ பறிக்கவே இல்லை பார்த்தீங்களா, மழை விட்டுருச்சு. சரி மல்லிகைப்பூ பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ பார்த்தீங்களா மலர்ந்துருச்சு அதுக்குள்ளே. சரி ஓகே மல்லிகைப்பூலாம் எல்லா பூவையும் பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூவாக தேடி 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 பறிச்சிட்டு இருந்தாங்க. இதை விட ஹைலைட் என்னென்னா, நம்ம வந்து வெயில் காலத்தில் மல்லிகைப்பூ பறிக்கிறத விட மழை காலத்தில் மல்லிகைப்பூன்னு இல்லை, பொதுவாக பூச்செடிகள் பறிக்கிறதுனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க பறிக்கணும். உண்மையாக இல்லைங்க. ஏன்னா மழைக்கு வந்து ஏதாச்சும் பூச்சிக்கட்டி ஏதாச்சும் வச்சுருக்கனால வந்து கொஞ்சம் கவனமாக தாங்க வந்து பறிக்கணும். இப்போ தான் மழை பெஞ்சிச்சு, ஆனால் அதுக்குள்ளே வெயில பாருங்கள் எப்படி அடிக்குது. டக்குன்னு கிளைமேட் மாறிடுச்சு பார்த்தீங்களா. சரி ஒவ்வொரு பூவாக தேடி 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 படிச்சுட்டு சரி இந்த பக்கம் படித்தாச்சு அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு பூ நம்ம கண்ணில் படும். அதையும் தேடி தேடி படிச்சுட்டு இது வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து குச்சி கிழங்கு வச்சோம் பார்த்தீங்களா, அதை குச்சியை வெட்டி வச்சுருந்தாங்க அந்த அது. ஓகே பூவெல்லாம் ஒரு கப் நிறையா இப்படி படிச்சுட்டு வந்தாச்சு. பாப்பா வந்து நான் எல்லா பூவையும் கொட்டி ஒவ்வொரு பூவாக நான் எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா ஒவ்வொரு பூவாக எடுத்து கப்பில் போட்டுருந்தாங்க. சரி அடுத்து என்ன நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போய் ஆம்லேட்டு ஊற்ற வேண்டியதான். ஆம்லேட் வந்து தோசைக்கல்ல ஊற்றி அப்படியே இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு அப்படிங்கிற மாதிரி பெரட்டி எண்ணெய் ஊற்றி சூடான ஆம்லேட் வந்து சைடிஷாக சாப்பிட வேண்டியது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் எப்பவும் பார்க்கலாம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், see you tomorrow.